10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 முழுவதும். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறிய திறனாய்வாளர் யார்? ஆர்னால்ட். சங்ககால அறங்கள் சமயங்களிலிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. சங்ககால அறங்கள் சமயங்களிலிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. இக்கூற்று உணர்த்துவது என்ன? அவை தமிழர்களின் வாழ்க்கையிலிருந்து உருவானவை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆயலன். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. அறநிலை வணிகன் ஆயலன் என்று ஆய் அந்திரனை பாடிய புலவர் யார்? ஏணிசேரி முடமோசியார். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். அறநெறி பிழையா திறனறி மன்னர். இப்பாடல் வரிகள் எதனை முதன்மைப்படுத்துகின்றன? அரசியல் அறம். சங்க காலத்தில் மன்னர்களுடைய எவையெல்லாம் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன? செங்கோல், வெண்கொற்றக்குடை. நீர்நிலை பெருகி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமையாக சொல்லப்பட்டது? அரசன். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர் என்று கூறும் புலவர் யார்? ஊன்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் அமைச்சர்களை செம்மை சான்ற காவிதி மக்கள் என்று போற்றிய புலவர் யார்? மாங்குடி மருதனார். அறக்கண்ட நெறிமான் அவையம் என்று அறக்கூற வையம் பற்றி பேசும் சங்க நூல் எது? புறநானூறு. சங்க காலத்தில் எந்த ஊரிலிருந்த அற அவையம் தனி சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன? உறையூர். மதுரையில் இருந்த அவையம் எதைப்போல நடுநிலை மிக்கது என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது? துலாக்கோல். சங்ககால போர் அறம் என்பது கீழ்வருவனவற்றுள் யாரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது? சங்ககால போர் அறம் என்பது கீழ்வருவனவற்றுள் யாரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது? புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர். போரின் கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று கூறும் நூல் எது? புறநானூறு. தம்மைவிட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்ட புலவர் யார்? ஆவூர் முழங்கிலார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தமிழர்களால் வீரத்தைப் போலவே விரும்பப்பட்டது எது? கொடை. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவது தான் உண்மையான மகிழ்ச்சி. இக்கூற்று உணர்த்தும் சங்ககால பண்பு எது? கொடை. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று பாடியவர் யார்? மதுரை கணக்காயனார். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார்.
வள்ளல் எழுவரின் கொடை பெருமை எந்தெந்த நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? சிறுபானாற்றுப்படை, பெருஞ்சித்திரனார் பாடல். சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. வள்ளல்கள் சங்க காலத்தில் எவ்வாறு போற்றப்பட்டனர்? இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தானை பாராட்டிய புலவர் யார்? நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று குறிப்பிட்டவர் யார்? வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிட்டவர் யார்? பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து அன்னமிடும் ஆடு கோட்பாடு சேரலாதனின் இயல்பை கூறியவர் யார்? நற்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன், வணிக நோக்கின்றி கொடை கொடுத்தவன் என்று குறிப்பிட்ட புலவர் யார்? பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன், வணிக நோக்கின்றி கொடை கொடுத்தவன் என்று குறிப்பிட்ட புலவர் யார்? பரணர். தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிட்ட புலவர் யார்? பெருந்தலைச்சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். அதேபோல் தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டுள்ளது? புறநானூறு. ஈயாமை இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் எது? கலித்தொகை. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்ட சங்கப்புலவர் யார்? ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று பாடியவர் யார்? நல்லந்துவனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறிய புலவர் யார்? நல்வேட்டனார். உடல் உறுப்புக்கள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் என்று கூறும் தத்துவம் எது? சீனநாட்டு தாவோவியம். வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. உண்மை பேசும் நாவை சங்க இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றன? பொய்யா சென்னா, பொய்படு பரியா வயங்கு சென்னா. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. உண்மை பேசும் நாவை சங்க இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றன? பொய்யா சென்னா, பொய் படுபரியா வயங்கு சென்னா. மனிதனை உயர்த்தும் இன்பத்தின் கதவை திறப்பதும் மனிதனை உயர்த்தும் இன்பத்தின் கதவை திறப்பதும் மனிதனை தாழ்த்தும் துன்பத்தின் கதவை திறப்பதும் எதுவாக உருவகப்படுத்தப்படுகிறது? நாக்கு. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் சங்க நூல் எது? நற்றிணை. நற்றிணையில் வாய்மைக்கு மாறாக பொய்யை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் எது? பொய்மொழி கொடுஞ்சொல். நிலம் புடைபெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. நிலம் புடைபெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது எந்த கால மக்களின் கருத்தழுத்தமாக பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது? சங்ககால மக்கள்.
சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினராகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் என்னவாக கருதப்படுகின்றன? விதிமுறைகள். இலக்கியங்கள் காட்டும் அறங்களின்படி நாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் எத்தனையாம் தரமானது? 3ஆம் தரமானது. இந்த 8ஆம் இயலில் மொத்தம் 85 கேள்விகள் இருக்கின்றன. அதில் 43 பார்த்துட்டோம். மீதி கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.